கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா, இவரே உம் மகன். யோவான் 19ஆம் அதிகாரம் 26 முதல் 27 முடிய வசனங்கள். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். பிரியமானவர்களே, வலியோடு இருப்பவருக்கு ஆறுதல் சொல்வதுதான் உலக வழக்கம். வலியோடு இருப்பவரே ஆறுதல் சொல்வதுதான் இறைமகன் இயேசுவின் விளக்கம். சிலுவை வரை தன்னை பின்தொடர்ந்து வந்த தம் அன்பு சீடரிடம் தன் அன்னையை ஒப்படைக்கிறார். தனது பெற்றோரை பராமரிக்கும் கடமை தனது மரணம் வரை நம்மை தொடரும் என்பதை இயேசு காட்டுகிறார். தன் மகன் சிலுவையில் படும் வேதனையை பார்ப்பது ஒரு தாய்க்கு எவ்வளவு கொடூரம்! மகனின் வலியும் இரத்தத்தை துடைக்க அவளுக்கு அனுமதி இல்லை. ஒரு சொட்டு தண்ணீரை மகனின் உதடுகளில் வைக்க அனுமதி இல்லை. மகனின் துயரத்தை ஒரு அணுவேனும் குறைக்க அனுமதி இல்லை. ஆனால் தன் மகன் கொஞ்சம் கொஞ்சமாய் சாவதை பார்க்கும் அனுமதி மட்டுமே அவளுக்கு இருந்தது. அவருடன் இருந்த எல்லோரும் ஓடிவிட்டார்கள். ஆனால் அனைத்து வழிகளையும் இதயத்தில் தாங்கிக் கொண்டு கனத்த இதயத்துடன் சிலுவையடியில் நிற்கிறாள் அன்னை மரியா. சிலுவை மரணத்திலும் தம் அன்பு தாயை பத்திரமாக ஒப்படைக்கிறார் இயேசு. இயேசு தன் தாய் மீது கொண்ட கரிசனை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றும் ஒவ்வொருவர் மேலும் இருக்கும். நாமும் இயேசுவை போன்று நம் கடமைகளை செய்வோம். அன்பு இறைவா, இன்று எத்தனையோ பெற்றோர்கள் கைவிடப்பட்ட நிலையிலும் அனாதை இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் இருக்கின்றனர். சிறுவயதில் நம்மை ஆளாக்கி அழகு பார்த்த பெற்றோரை நாம் உதாசீனப்படுத்திய தருணங்கள்தான் எத்தனை! இவையெல்லாம் நினைத்து பார்த்து இயேசுவை போன்று நாமும் நம் பெற்றோரை பராமரிப்போம். இயேசுவின் அன்பு சீடராய் மாறுவோம். ஆமேன்.